ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ்ல வந்து இது வீடியோ நம்பர் 4. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா ஓடிசினா என்னன்னு பார்க்க போறோம். ஓடிசினா ஒன்றும் இல்லை, ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்க துணி கடையில போய் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஹோல்சேல் கடைகளும் இருக்கும், ரீட்டைல் கடைகளும் இருக்கும். இப்போ ஹோல்சேல் கடையில போயிட்டு நீங்க ட்ரெஸ்ஸஸ் வாங்குறீங்கன்னா மினிமம் வந்து நீங்க வந்து 10 ட்ரெஸ் எடுக்கணும், 15 ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா நீங்க வந்து பல்கா போயிட்டு வாங்குறீங்கன்னா தான் நீங்க வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்ல வாங்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து நார்மலா வாங்குறது வந்து நீங்க வந்து நார்மல் ஓப்பன் மார்க்கெட்லயே வாங்கிக்கலாம். ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷேர் வந்து ரொம்ப பல்கா வந்து யாரோ பை பண்ணணும்னாலும் செல் பண்ணணும்னாலும் அப்போ வந்து அந்த ஷேர் பிரைஸ் வந்து ரொம்ப வந்து பாதிக்க கூடாதுக்காக தான் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் கொண்டு வந்திருக்காங்க. ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டீலர்ஸ் மூலியமா நடக்கும். இதுல என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்காது, அப்புறம் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.